வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வெள்ளரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளரிக்காயில நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இது காரக்குழம்பு, ரசம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 400 கிராம் வெள்ளரிக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறிட்டு இருக்கட்டும். ஒவ்வொரு வெள்ளரிக்காயும் மேல உள்ள தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிக்காயில விதைகள் கொஞ்சம் பிஞ்சா இருக்கிறதுனால நான் விதைகளோடய கட் பண்றேன். விதைகள் ஒருவேளை முத்தலா இருந்தா அந்த விதைகளை நீக்கிட்டு நீங்க கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி மீதி உள்ள வெள்ளரிக்காயில உள்ள தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இந்த பேன்ல ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கடலைப்பருப்பை குழையாம சாஃப்டா வேக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை ஊற வச்சிட்டோம்னா வேகமா வெந்துடும். ஒருவேளை ஊற வைக்கலைன்னா குக்கர்ல சேர்த்துட்டு 1 விசிலோ 2 விசிலோ வேக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஊற வச்ச பச்சரிசி, 3 பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். சேர்த்த கடலைப்பருப்பு வெந்துருச்சு. குழையல சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. இது கூட கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய், அடுத்து 1/2 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி அளவா சேர்த்தா போதும். ஏன்னா வெள்ளரிக்காய் வேகும் போது இந்த காயில இருந்தும் தண்ணி வெளிவரும். நல்லா இந்த பருப்போட சேர்த்து கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிருங்க. இந்த வெள்ளரிக்காய் வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது ஓபன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. அந்த மாதிரி பண்ணா எல்லா காயுமே ஒண்ணு போல வேகும். இந்த வெள்ளரிக்காய் கடலைப்பருப்போட சேர்ந்து வெந்துருச்சு. வெள்ளரிக்காயுமே குழையல, நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு இது கூட நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த அந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சுட்டு இருக்கட்டும். 2 நிமிஷமா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். அடுத்து கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கடைசி அதுல கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். டேஸ்டான ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர்ல இந்த வெள்ளரிக்காய் கூட்டை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.